Hi all, welcome to Nazra's Delight. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து முஸ்லிம் ஸ்டைல் கீ ரைஸும் அப்புறம் மட்டன் கிரேவியும் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கீ ரைஸ் செய்யறதுக்காக 2 கப் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி 30 நிமிஷம் தண்ணியில சோக் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கீ ரைஸ்க்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 2 வெங்காயம் எடுத்து நல்லா தோல் உரிச்சு லாங் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். எப்பவுமே நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்ட ஒரு 75% ஆஃப் வேலை அப்பயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே கூலாக சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியாச்சு, அதை எடுத்துடலாம். எப்பவுமே கீ ரைஸ்க்கு சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லாங் ஸ்லைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் கிடையாது, அதுக்காக தான். நெக்ஸ்ட் நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன் கீ ரைஸ்க்காக. இதுவும் சின்னதாக கட் பண்ணணும்னு கிடையாது, நீட்டாகவே கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 3 பச்சை மிளகாய் மேலே மட்டும் ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீ ரைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம். இன்னும் புதினா கொத்தமல்லி தான் கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் மட்டன் கிரேவி பண்ணுறதுக்காக 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா தோல் உரிச்சுக்கோங்க. சில பேர் வந்து தோல் உரிக்காம தான் பண்ணுவாங்க, பட் நாங்கள் வந்து தோல் உரிச்சு தான் பண்ணுவோம். முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் கிரேவினாலே உருளைக்கிழங்கு நல்லா பெரிய பீஸஸை தான் போடுவாங்க. சில பேர் ஒரு உருளைக்கிழங்கு 4 பீஸாக போடுவாங்க, பட் நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு 8 பீஸாக போட்டிருக்கேன். அடுத்தது நான் மட்டன் கிரேவிக்காக 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் 3 தக்காளி எடுத்து அதுவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ கீ ரைஸ்க்காகவும் மட்டன் கிரேவிக்காகவும் நம்ம ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா அண்ட் கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஊர்ல எல்லாம் மார்க்கெட்டுக்கு போனால் 5 ரூபாய்க்கே அவ்வளோ புதினா கொத்தமல்லி கொடுப்பாங்க, பட் இங்கே வந்து இவ்வளோதான் கொடுப்பாங்க. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து மண் இருக்கும், ஸோ 2-3 தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ரீன் லீவ்ஸ் எல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணும் போது ரொம்ப ரஃபாக வாஷ் பண்ணாதீங்க, ஜென்டிலாக வாஷ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கீ ரைஸ் செய்யறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 15 cashews ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும், எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் 3 பே லீஃப், 3 கிராம்பு, 2 பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கினா போதும். என்னோட வீடியோஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணியே பாருங்க, அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். கம்மிங் டு த ரெசிபி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீ ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் தக்காளி சேர்த்து பண்ணுவாங்க, ஒரு சில பேர் தக்காளி சேர்க்காம பண்ணுவாங்க. பட் நான் இன்னைக்கு பண்ண போகிறது தக்காளி ஆட் பண்ணி தான் பண்ண போகிறேன். இது வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி லாங் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ நல்லா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவர் கீ ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னும் இதில் சால்ட் சேர்க்கலை, நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆனியன்ஸ் வதக்கும் போதே சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிரும் தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இதில் ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் சேர்த்துக்கணும், புளிப்பான தயிர் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 3 கப் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். பட் நான் 3 கப்பும் தண்ணி சேர்க்காம 1.5 கப் கோகனட் மில்க்கும் 1.5 கப் வாட்டரும் சேர்த்துருக்கேன். கீ ரைஸில் கோகனட் மில்க் சேர்த்தா நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுல்லாக கோகனட் மில்க் சேர்த்துக்கலனா கூட இந்த ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பாயில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் செக் பண்ணி தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க.
இந்த அளவுக்கு தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனால தண்ணி சீக்கிரமே ட்ரை ஆகிடும். ஸோ பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வீட்டில் இருக்க பழைய தோசைக்கல் கீழே வச்சு நான் தம்க்கு போட போகிறேன். இந்த மாதிரி சின்ன கேப் இருந்துச்சுன்னா அலுமினியம் ஃபாயிலையோ இல்லை மாவாலையோ க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இதை அந்த ஸ்டவ்க்கு மாற்றிடுறேன். நெக்ஸ்ட் நான் மட்டன் கிரேவி செய்கிறதுக்காக குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பே லீஃப், 2 பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், 4 ஏலக்காய், 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வெங்காயமும் தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா ஸ்லோவில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது 1/2 kg மட்டன் மீடியம் பீசஸ். நான் முன்னாடி வாஷ் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் 2 தடவை தண்ணியில் அலசிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் 3 தக்காளியும் 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கிரேவி ஐட்டம்ஸ் பண்ணும் போது வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்லோலே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே கிரேவி பண்ணும் போது இந்த மாதிரி மீடியம் பீசஸ் மட்டன் எடுத்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் ஸ்லோலே வச்சு விட்டுருங்க. மசாலா நல்லா மட்டனில் இறங்கட்டும். எப்பவுமே முஸ்லீம் வீடுனாலே பிரியாணி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கும். பிரியாணிக்கு அடுத்தது செகண்ட் பிளேஸில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தால்ச்சா சோறு, தால்ச்சா, அப்புறம் இந்த மட்டன் கிரேவி தான். ஸோ இந்த மட்டன் கிரேவி வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபி. நீங்கள்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் இதில் 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே தேவையான சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாங்கள் வந்து திக்காக தான் வைப்போம். ஸோ நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும், கொஞ்சம் லிபரலாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களோட குக்கர் அண்ட் மட்டன் வேகிறத பொறுத்து எத்தனை விசில் வச்சு விட்டுக்கணுமோ வச்சு விட்டுருங்க. இப்போ விசில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் 1/2 மூடி துருவின தேங்காய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் ஃபைனலாக சால்ட் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்துக்கல. இப்படியே கூட நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். நான் வந்து குக்கரில் ஒரு விசில் வச்சு விட்டுடுவேன், சீக்கிரமே குக் ஆகிடுன்றதுக்காக. இந்த பக்கம் இப்போ நம்ம கீ ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட குக்கர்லேயும் ஒரு விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், உருளைக்கிழங்கு நம்ம பெரிய பீஸஸாக போட்டதுனால கரெக்டாக குக் ஆகிருக்கு. மட்டன் எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ நம்ம லஞ்சும் ரெடி. ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம கீழே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்ட முந்திரியாலையும் கொத்தமல்லியாலையும் கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம மட்டன் கிரேவிலையும் கொத்தமல்லியால கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான லஞ்ச் உங்களுக்கு இதுதான், கீ ரைஸ் அண்ட் மட்டன் கிரேவி. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு நஸ்ரா ஸ்டிலேட் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃபேஸ்புக்லேயும் எனக்கு நஸ்ரா ஸ்டிலேட் சொல்லிட்டு அக்கௌண்ட் இருக்குது. உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் நாங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு அவளும் பிளேட்டில் கேட்பா, பட் அவள் ஃபுல்லாக சாப்பிட மாட்டா, கொஞ்சம் தான் சாப்பிடுவா. அதுக்கப்புறம் நாங்கள் ஊட்டி விட்டுருவோம். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பிளேட் விட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பொம்மைலாம் போட்டு இருந்துச்சுன்னா அவங்களும் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் அவளுக்கு இந்த பிளேட் வாங்கியிருந்தேன். இனிமேல் வர வீடியோஸ்ட்டு நீங்கள் நிறைய ரெசிபிஸ் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வீடியோ பிடிச்சிக்கிட்டு லஞ்ச் முடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எனக்கு செம்ம பசி வேறு.
இந்த மாதிரியான வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என் சேனலில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கீ ரைஸும் மட்டன் கிரேவியும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ. டேக் கேர் அண்ட் பை. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நீங்களும் இந்த மட்டன் கிரேவியும் கீ ரைஸும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நடக்குதுங்க. கண்டிப்பாக என்னோட ரெசிபிஸ் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் பை.